ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவப்பு அவல் உப்புமா செய்யலாம் வாங்க. அவலை நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறீங்க, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது காலையில் பசங்க ஸ்கூல் போகும்பொழுது சில பேர் பால் குடிச்சிட்டு சும்மா போயிடுவாங்க. நீங்கள் அவல் உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. இப்போ எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதும் ரவை உப்புமா செய்வோம், சேமியா உப்புமா செய்வோம், அவல் உப்புமா செஞ்சு கொடுங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இப்போ அவலை கொட்டி கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தேங்காய் ஒரு முழி திருவிக்கலாம். தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புதினா மல்லி போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டிக்குங்க. இப்போ தேங்காய் துருகி போட்டுக்கலாம். அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது அவ்வளவும் நல்லது. வெள்ளை அவலாக இருக்கட்டும், சிகப்பு அவலாக இருக்கட்டும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.